ரைட். எளிய வட்டி என்றா எங்களுக்கு என்னென்னு தெரியுமாண்டா, எளிய வட்டி வந்து இப்போ நார்மலா வந்து ஒரு பேங்க்லயோ எங்கேயும் சரி, இல்லாட்டி என்னத்துக்கும் ஒரு சாமானை வாங்குறதுக்கு சரி, இப்போ இப்போ பேங்க்ல வந்து நீங்க இப்போ காசு போடைகளை வந்து சில நேரத்தில் எளிய வட்டி முறையில் உங்களுக்கு வட்டி வரும், இல்லாட்டி கூட்டு வட்டி முறையில் வட்டி வரும். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்லாட்டி எப்படி இருக்கும், ஏதாச்சும் ஒரு லோன் எடுக்கல அதுல வந்து எளிய வட்டி முறையில வரலாம், அல்லது கூட்டு வட்டி முறையில வந்து உங்களுக்கு வந்து வட்டி வந்து அறவிடப்படலாம். அப்ப எளிய வட்டி முறையில அறவிடப்படலாம், அல்லது கூட்டு வட்டி முறையில வந்து உங்களுக்கு வட்டிகள் வந்து அறவிடப்படைகள்ல எளிய வட்டின்னு சூழ்நிலைகள் எப்படி என்றா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்றா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வட்டி இருக்குண்டா அந்த 5 வருஷத்துக்கும் அதே வட்டியா தான் இருக்கு. ரைட். இப்போ உதாரணத்துக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபாய் நீங்க பேங்க்ல போடைகளை வந்து அதுக்கு வந்து 5% எளிய வட்டி முறையில் 5 வருடங்களின் பின்னர் அவர் எடுக்கிறாருண்டா என்ன அர்த்தம்? 5 வீதத்தின் படி அந்த மாசம் புள்ள அந்த 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 5 வருடம் புள்ள அந்த 5 வீத வட்டி மூலம் அவருக்கு என்னவா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் என்றதான் எளிய வட்டி. அதாவது வந்து போக போக என்ன வராது, அந்த வட்டிக்கு வந்து வட்டி வராது, வட்டிக்கு வட்டி வராது. ஆனா கூட்டு வட்டியில் எப்படி இருக்குமெண்டா, வட்டிக்கு வட்டி வரும். ரைட். எளிய வட்டியில வந்து வட்டிக்கு வட்டி வராது. அதாவது வந்து வட்டிக்கு மட்டும்தான், அப்படி வட்டி மட்டும்தான் இருக்கும். ஆனா கூட்டு வட்டியில வந்து வட்டிக்கே வட்டி வரும். சரியா? அதாவது வந்து எவ்வளவுக்கு வட்டி வருதோ அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு அடுத்த வருஷத்துல அடுத்த வட்டி வரும். ஸோ அதுக்கு அடுத்த அமௌண்ட்டுக்கு அதுக்கு அடுத்த வருஷத்துல அந்த மாதிரி வட்டி வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிய வட்டிக்கு வந்து இப்போ நார்மலா ஒரு 2 வீதம் எளிய வட்டிக்கு வந்து 8,000 ரூபாய கடனா ஒரு ஆள் பெறுது என்றா, அவர் 3 மாசத்துக்கு பிறகு அது என்ன சொல்றது, அவர் செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளோன்னு கேட்பார். அப்ப 3 மாசத்துக்கு பிறகு அவர் செலுத்த வேண்டிய மொத்த பணம் என்றா, முதல்ல இது மாச வட்டி என்றா மாசத்தின் மூலம் காணணும். இது ஆண்டு வட்டி என்றா ஆண்டுக்கு காணணும். இப்ப மாசத்திலேயே கதைச்சு மாசத்திலேயே முடிக்கிறதால நாங்க மாசத்திலேயே முடிச்சு கொள்ளலாம். ரைட். இப்ப இன்னொன்னு நான் இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப ஒரு ஆள் வந்து 12 வீத எளிய வட்டியில வந்து, ரைட், 12 வீத எளிய வட்டியில வந்து ஒரு ஆள் வந்து இல்ல 10 வீதம் சுருக்கிறது சுகமா, 10 வீத எளிய வட்டியில வந்து ஒரு ஆள் வந்து ஒரு 5,000 ரூபாய் கடனை பெறுகிறார். ரைட். அப்ப இப்ப வந்து அவர் என்ன சொல்றது, வருஷத்துக்கு வந்து எவ்வளவு செலுத்தணும்னு கேட்பாங்க, இல்லாட்டி வந்து வருஷம் எத்தனை வருஷம் வந்து செலுத்தலாம்னு கேட்பாங்க, வட்டியை வந்து இத்தனை வருஷத்துக்கு அவர் வந்து செலுத்தணும் என்ற மாதிரி கேட்பாங்க. ரைட். இப்போ உதாரணத்துக்கு வந்து 12 வீத எளிய வட்டியில 5,000 ரூபாயை கடனாக ஒரு ஆள் பெறாரு. இப்போ ஒரு கேள்வியை பார்ப்போம். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 வீத எளிய வட்டி. ரைட். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எளிய வட்டியில வந்து 12 வீத எளிய வட்டியில 3 வருடத்துக்கு வந்து ஒரு ஆள் வந்து 12 வீத எளிய வட்டியில 3 வருடத்துக்கு வந்து ஒரு ஆள் வந்து என்ன செய்யற, ஒரு பணத்தை, அதாவது வந்து 5,000 ரூபாய் பணத்தை கடனா பெறார் 3 வீத 12 வீத எளிய வட்டிக்கு 3 வருஷத்துக்கு. ரைட். அதாவது வந்து ஒரு 5,000 ரூபாய் பணத்தை 12 வீத எளிய வட்டியில, ரைட், அதாவது வட்டி கிடைக்கிறது என்னத்துக்கு, ஆண்டுக்கு. மாதம் அவங்க மாதம் மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆண்டுக்கண்டா அந்த என்ன சொல்றது, நார்மலாவே பெர்சன்டேஜ் இத்தனை வீதம்னு சொன்னா அது ஆண்டுக்கு. மாதத்துக்குண்டா இந்த மாத வட்டி வந்து இவ்வளவு என்றது வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 வீத எளிய வட்டியில வந்து ஒரு மாசத்துக்கு வந்து அந்த ஆண்டுக்கு வந்து அவர் 5,000 ரூபாய் படி ஒரு இதை வந்து 3 வருஷத்துக்கு கொடுக்குறாருண்டா அவருக்கு எவ்வளவு வந்து வட்டியா கிடைக்கும் என்ற மாதிரி கேட்பாங்க. எளிய வட்டி என்றைக்கு நாங்க என்ன செய்யணும், நோம்பலா வந்து எங்களுக்கு 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் கிடைக்கும். அதான் 12 வீதம். 12 வீதம்ன்றது என்ன அர்த்தம், 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் கிடைக்குது என்றதுதான் எங்களுக்கு 12 வீதம் என்றதுக்குரிய விளக்கம். அதாவது 100 ரூபாய் பொருளை 100 ரூபாய் பொருளை வாங்கினோம்டா அதுக்கு 12 ரூபாய் வட்டி. 100 ரூபாய்க்கு 12 ரூபாய். அப்ப 5,000 ரூபாய்க்கு எவ்வளவு நாங்க பார்ப்போம். அப்ப 5,000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி வரும், இது வந்து எவ்வளவுக்கு, ஒரு வருஷத்துக்கு. இப்படி எத்தனை வருஷத்துக்கு வந்து அவங்க வட்டி எடுக்கிறாங்க, 3 வருடம். 3 வருஷத்துக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கு வந்து 10,000, 100 மேல் 12 தர 5,000 ரூபாய் தர, இப்படி 3 வருடத்துக்கு. அப்ப 3 வருடத்துக்கு எங்களுக்கு எப்படி வரும், 3ஆல பெருக்குவோம். ஆகவே இங்கேயும் இங்கே 2 சைவர் வெட்டுப்படும். 12 60 சைவர் 3. அப்ப எவ்வளவு வட்டி வரும் அவைக்கு,
1800 1800 ரூபா எங்களுக்கு வந்து வட்டி வரும். ரைட், அதுல வந்து டிரெக்டா எங்களுக்கு கிடைக்க போற வட்டி வந்து எளிய வட்டின்றது ஒரு ஈஸியான இதுதான். ரைட், சும்மா நார்மலா இப்ப எத்தனை வீதம்ன்றதுக்கு காண்றதுதான் எளிய வட்டி. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 வீத எளிய வட்டியில வந்து 3 வருஷத்துக்கு கொடுக்குறேன்டா எங்களுக்கு வந்து வெறும் 5000 ரூபாய் படி 3 வருஷத்துக்கு கொடுக்கல எவ்வளவு வட்டி அறவிடலாம்டா 1800 ரூபா வந்து அவர் வந்து 3 வருஷத்துக்கு பிறகு வந்து அவர் வந்து 1800 ரூபா வந்து வட்டியா வந்து அறவிடலாம். ரைட், அப்ப எழுதி கொள்ளுங்க. 12 வீத எளிய வட்டியில் 12 வீத எளிய வட்டியில் 12 வீத எளிய வட்டியில் 5000 ரூபாவை 3 வருடத்திற்கு கடனாக கொடுக்கும் ஒருவர் 12 வீத எளிய வட்டியில் 5000 ரூபாவை 3 வருடத்திற்கு கடனாக கொடுக்கும் ஒருவர் 12 வீத எளிய வட்டியில் 5000 ரூபாயை 3 வருடத்திற்கு 3 வருடத்திற்கு கடனாக கொடுக்கும் ஒருவருக்கு கிடைக்கும் எளிய வட்டி யார்? கிடைக்கும் எளிய வட்டி யார்? How much interest is received in 3 years? How much interest is received in 3 years when a loan of 5,000 rupees is given at an annual simple interest rate of 12%? How much interest is received in 3 years when a loan of rupees 5,000 or 5,000 rupees is given at an annual simple interest rate of 12%? ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க எழுதி கொள்ளுங்க. அதாவது வந்து எளிய வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு எவ்வளவு 12%, 3 இயர்ஸுக்கு கொடுக்க போறோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு டோட்டல் வந்து எவ்வளவு வரப்போகுது? அதாவது வந்து 100ல வந்து 100 ருபீஸா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு 12 rupees. ஸோ அது மாதிரி அப்போ 5,000 rupees-க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அதை மாதிரி எங்களுக்கு எவ்வளவு 3 வருஷத்துக்கு வந்து நாங்க எடுக்க போறோம். அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கண்டு கொடுப்பீங்க. ரைட், இப்ப இதே இதை வந்து ஆண்டு காண சொல்லியும் கேட்பாங்க. எத்தனை ஆண்டுல நீங்க அந்த வட்டியை செட்டில் பண்ணலாம் என்ற மாதிரியும் ஆப்ஷனும் வரும். அதாவது வந்து எல்லாத்தையும் அதை இங்க போட்டு இதை அங்க போட்டு ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்கறது தான் அவங்க வேலை. அதை நீங்க தான் என்ன செய்யணும், பயன் பண்ணி கண்டுகொள்ளணும். ரைட், ஒரு கேள்வி எழுதுங்க. ரூபாய் 6000-ஐ 18 வீத ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவர் ரூபாய் 6000-ஐ 18 வீத ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவர் எவ்வளவு காலத்துக்கு பின்னர் 9240 ரூபாயை செலுத்தி கடனில் இருந்து விடுபடலாம்? எவ்வளவு காலத்துக்கு பின்னர் 9240 ரூபாயை செலுத்தி கடனில் இருந்து விடுபடலாம்? எவ்வளவு காலத்துக்கு பின்னர் 9240 ரூபாயை செலுத்தி கடனில் இருந்து விடுபடலாம்? 9240 ரூபாயை செலுத்தி கடனில் இருந்து விடுபடலாம். After how long is a person who has taken a loan of 6,000 rupees at an annual simple interest rate of 18%? After how long is a person who has taken a loan of 6,000 rupees at an
annual simple interest rate of 18 percentage, able to settle the loan by paying back rupees 9,240. 9,240. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 18 வீத வட்டி 6,000 ரூபாய் வந்து லோனுக்கு கொடுக்குறார். ரெண்டு தான் எங்களுக்கு முக்கியமானது பாருங்க. முதலாவது வந்து 18% இன்ட்ரெஸ்ட், ரைட். 18 வீத ஆண்டு வட்டி. ஆண்டு வட்டியா பார்க்கணும். அதை சும்மா நார்மலா சொன்னா இயருக்கு தான். மந்த் கண்ட மந்த் மென்ஷன் பண்ணுவான், ரைட். 18 வீத ஆண்டு வட்டி 6,000 ரூபாயா கொடுக்குறான். அவருக்கு வந்து எவ்வளவு காலத்துக்கு பிறகு 9,200 ரூபாயை செலுத்தி கடனில் இருந்து விடுபடலாம் என்றதான் கேள்வி. 9,240 ரூபாய் செலுத்தி கடனில் இருந்து விடுபட போறேன் ஏண்டா, வட்டி வந்து 9,240 இல்ல, மொத்த தொகை தான் 9,240 ரூபாய். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் கடனா படுற, ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை வீத வட்டியில? 18 வீத வட்டியில, ரைட். இப்ப அவர் எவ்வளவு பே பேக் பண்ணணும், எவ்வளவு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும் மொத்தமா? 9,000 எவ்வளவு? 240 ரூபாய். 40 ரூபாய் கொடுக்கணும். 40 ரூபாய். எஸ், 9,240 ரூபாய், 9,240 ருபீஸ் வந்து அவர் கொடுக்கணும். ரெண்டா எவ்வளவு வட்டி வந்திருக்கும்? அதாவது முதல்ல 6,000 ரூபாய் வாங்கினவர் இப்ப 6,000 சேர்த்து வட்டியும் சேர்த்து தான் நமக்கு கொடுக்குறாரு. ரெண்டா வட்டி எவ்வளவு வந்திருக்கும்? 3,240. 9,240 ரூபாயில இருந்து நாங்க என்ன செய்யணும்? 6,000 கழிக்கணும். 6,000 கழிக்கணும். ஏன்னா இந்த முதல் தொகையும் சேர்த்து தான் அவர் கொடுக்க போறாரு. வட்டியும் முதலும் சேர்த்து தான் இந்த 9,240 ரூபாய். ஏன்னா 6,000 ரூபாய் அவற்ற முதல் அந்த வாங்கின காசு அதையும் கொடுக்க போறார், அதோட வட்டியும் சேர்த்து கொடுக்க போறார். அப்ப கழிச்ச எங்களுக்கு எவ்வளவு வரும்? 3,240 ரூபாய். இதான் வந்து எங்களுக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட். 3,240. ரைட். இதான் எங்களோட இன்ட்ரெஸ்ட். இதான் வந்து எங்களோட வட்டி. அப்ப இந்த வட்டி, ரைட், எங்களுக்கு நார்மலா தெரியும் பாருங்க. நான் நார்மலா இப்ப விளங்குற மாதிரி போடுறேன். அதாவது வந்து நாங்க முதல் செய்யல எப்படி செய்வோம்? 100 மேல் 18 வீத வட்டி தர மொத்த எவ்வளவுக்கு வட்டின்னு பாக்குறாங்க. அப்ப எவ்வளவுக்கு வட்டி என்றைக்குள்ள என்ன செய்யறாங்க? 100 மேல் 18 வீத வட்டி தர எவ்வளவுக்கு? 6,000க்கு வட்டி. எத்தனை வருஷத்துக்கு வட்டி? அந்த வருஷம் தான் எங்களுக்கு தெரியாது. ஆனா முந்தைய காணக்கிலன்னு செய்யறாங்க வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு. ஆகவே எங்களுக்கு விட எவ்வளவு வரும்? 3,240 ரூபாய் வரும். இப்ப வைய காணோம்னா என்ன செய்யணும்? இங்க பெருக்கிற 6,000 அங்க போய் என்ன செய்யும்? பிரிக்கும். இங்க பிரிக்கிற 100 அங்க வந்து என்ன செய்யும்? பெருக்கும். இங்க பெருக்கிற 18 இங்க வந்து என்ன செய்யும்? பிரிக்கும். இப்ப இது விட என்ன வரப்போகுது? 3 விளங்கல? 3 வருடங்கள். 3 3 வருடம். years, sir. இந்த சுருக்கினா 3 வருதா? 3ஆ? 6 6 6 30 6 4 24 3 வருடம். வெளிக்கொள்ளலாம் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்ல தானே அவருக்கு என்ன செஞ்சிருக்க? திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன். வெளிக்கொள்ளுங்க.
அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க கூட்டு வட்டி, கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வங்கி வழியா உங்களுக்கு வர்ற வட்டி எப்படி என்றா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணீங்க, ரைட்? பேங்க்ல கொண்டு போய் நீங்க காசை போட்டு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க பேங்க்ல காசு போட்டு டிபாசிட் பண்ணீங்கல்ல, அங்க என்ன நடக்குமெண்டா, இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து 12% வட்டி தர்றாங்கன்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12% வட்டி தர்றாங்கண்டா, இப்போ ஒரு நீங்க ஒரு 100 ரூபாய் கொண்டே போடுறீங்க ஏண்டா, என்ன நடக்குமெண்டா, அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து 12% வட்டி அந்த 100 ரூபாய்க்கு வரும், ரைட்? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்டா, அந்த ஒரு வருஷ இறுதியில வந்து அந்த வட்டியும் அந்த 100 ரூபாயும் சேர்ந்து ஒரு முதல் ஆகிரும் உங்களுக்கு திருப்பி ஒரு, என்ன சொல்றது, அதுதான் உங்களோட டிபாசிட்டா இருக்கும், நியூ டிபாசிட்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு ரெண்டாவது வருஷ இறுதிக்கு உங்களோட அந்த முதலாவது வருஷத்துல இருக்கிற அமௌண்ட்டும் அது இந்த இன்ட்ரெஸ்டும் சேர்த்து தான் ரெண்டாவது வருஷ வட்டிக்கு வந்து நான் கணிப்போம், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்றேன், ஒரு 100 ரூபாயை கொண்டு போய் நான் பேங்க்ல டிபாசிட் பண்றேன், ரைட்? 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ்னு வைப்போம், ரைட்? 3 இயர்ஸுக்கு டிபாசிட் பண்றேன், ரைட்? 100 ரூபாயை கொண்டு போய் பேங்க்ல 3 இயர்ஸுக்கு டிபாசிட் பண்றேன். ஒவ்வொரு வந்து பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, ரைட்? கூட்டு வட்டி, ரைட்? கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, ரைட்? அப்போ பேங்க்ல கொண்டு 100 ரூபாய் கொண்டே போறேன், கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. அப்போ கூட்டு வட்டி வந்து 12% எங்களுக்கு தெரியும். ஒரு 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 இப்ப எப்படி நாங்க இதை காணுவோம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது வருட இறுதியில வட்டி எப்படின்னா நாங்க எளிய வட்டி காணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் காணுவோம், ரைட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காணுவோமே, அத மாதிரி தான் முதலாவது வருடத்துக்கு வந்து காணுவோம். அப்ப முதலாவது வருடத்துக்கு வந்து என்னது, 100 ரூபாய்க்கு எத்தனை வீதம் வட்டி? இது அனுவல் இன்ட்ரெஸ்ட் தான் இது, ரைட்? நம்ம நார்மலா அனுவல் சொல்லாம தந்தா அனுவல் இன்ட்ரெஸ்ட் தான். அப்ப 100 ரூபாய்க்கு 12% வட்டி, ரைட்? இப்ப அமௌண்ட் எவ்வளவு? 100 ரூபாய் தான், 100 ரூபாய் தான் வெப்பில இருக்கு. ஆகவே எங்களுக்கு வட்டி எவ்வளவு வந்திருக்கும்? 12 ரூபா. 12 ரூபாய், ரைட்? அதாவது வந்து இது வந்து முதலாவது வருட இறுதியில், ரைட்? எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர், ரைட்? அதாவது முதலாவது வருட இறுதியில எங்களுக்கு இருக்கிற வட்டி வந்து எவ்வளவு? 12 ரூபாய், ரைட்? அப்போ எங்களுக்கு வந்து இப்போ இது முதலாவது வருட இறுதியில கிடைக்கிற வட்டி வந்து 12 ரூபாய்டா, இரண்டாவது வருட ஆரம்பத்துல, ரைட்? அப்ப இரண்டாவது வருட பிகினிங்ல வந்து இரண்டாவது வருட ஆரம்பத்துல வந்து எவ்வளவு அமௌண்ட் இப்ப எங்களுக்கு அதாவது வந்து ஒரு நாங்க டிபாசிட் பண்ற அமௌண்ட் மாதிரி இருக்கும், 100 ரூபாய் சக இந்த வட்டி. 12 ரூபாய். அப்ப கூட்டின மட்டும் எங்களுக்கு எவ்வளவு வரும்? 12 ரூபாய். 112 ரூபாய் இப்ப எங்களோட பேங்க்ல இப்ப இருக்கு அமௌண்ட். ரெண்டாவது வருஷம் ஆரம்பத்துல வந்து 112 ரூபாய் எங்களோட இதுல இருக்கு. இப்ப என்னண்டா, இப்பயும் 12% வட்டி தானே. ரெண்டாவது வருட இறுதியில எங்களுக்கு எவ்வளவு வட்டி வந்திருக்குன்னு பார்க்கணுமெண்டா, இந்த 112 ரூபான்ற அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டு அதுக்கு 12% வட்டியை தான் காணும், ரைட்? அதாவது 112 ரூபான்ற அமௌண்ட்டுக்கு தான் இப்ப 12%. முதல் வந்து நாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல, அதாவது எளிய வட்டியில வந்து அப்படி அந்த வட்டியை கொண்டு வந்து அட் பண்ணி திருப்பி அதுக்கு ஒரு வட்டி காண்றது இல்லை. கூட்டு வட்டியெல்லாம் வட்டிக்கு வட்டி, ரைட்? அப்ப முதலாவது வருஷ இறுதியில வருட இறுதிகள் மென்ஷன் பண்ணணும், ரைட்? அதாவது வந்து எண்ட் ஆஃப் த இயர்ல தான், ஃபர்ஸ்ட் இயர்ல தான் எங்களுக்கு 12 ரூபாய் வட்டி வரும். அப்ப ரெண்டாவது வருஷ இறுதியில எவ்வளவு வட்டி வரணும்டா, முதலாவது வருஷ இறுதியில இருக்கிற வட்டியையும் நாங்க முதலாவது வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்டையும் கூட்டி அதுக்கு 12% வட்டி காணணும். அப்ப இப்ப வந்து 100ன் மேல் 12% வட்டி தர இப்ப இப்ப இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு உங்களுக்கு? எவ்வளவு? 12 ரூபா. 12. 112 ரூபாய், ரைட்? இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 112 ரூபாய். இது வந்து ரெண்டாவது வருட இறுதியில, எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர், ரெண்டாவது வருட இறுதியில, ரைட்? ரெண்டாவது வருட இறுதியில வந்து 112 ரூபாய். இப்ப நாங்க இதை பெருக்கின எங்களுக்கு எவ்வளவு வரும்? 112 தர 12 13.44 வரும், ரைட்? அப்ப ரெண்டாவது வருட இறுதியில கிடைக்கிற வட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து 13.44 ரூபாய்.
இப்ப மூன்றாவது வருட ஆரம்பத்துல எங்களுக்கு எவ்வளவு காசு இருக்கும் அப்ப 112 ரூபாய் 13.44 4 13.44 அப்ப எவ்வளவு வரப்போகுது 125 4 ஒன் டூ 4 ஃபைவ் 4 ஃபோர் ஃபோர் ருபீஸ் இருக்கும். இப்ப மூன்றாவது இறுதி தானே, 3 வருஷ இறுதி தானே கேட்டது. இப்ப மூன்றாவது வருஷ இறுதியிலேண்டா இப்ப என்ன செய்யணும்? மூன்றாவது வருஷ இறுதிக்கு 100 100 மேல் 12 12 தர 125.44 125.44. ரைட். அப்ப எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு எவ்வளவு வரும்? இப்படி வரும். ரைட். அப்ப மூன்றாவது வருஷ இறுதியில் எங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 125.44 சக இப்ப கிடைச்ச வட்டி 15 தசம் கூட்டின எங்களுக்கு எவ்வளவு வரும்? 140.4928. ரைட். அப்ப நீங்க 100 ரூபாய் கொண்ட வெப்லைட்டா மூன்றாவது வருஷ இறுதியில எங்களுக்கு வந்து 100 எவ்வளவு கிடைக்கும்? 40.4928 ரூபாய் கிடைக்கும். இதுவே இதுல எளிய வட்டியா இருந்துச்சுன்னா எப்படி வந்திருக்கும் எங்களுக்கு? 100 மேல் 12 தர 100 தர 3 36 ரூபா தான் வந்திருக்கு. இங்க எங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு கூட்டு வட்டி மூலம்? 140.498 அதாவது வட்டி வந்து எங்களுக்கு வந்தது 40.498 வந்திருக்கு. இங்க வட்டி எங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? இன்ட்ரெஸ்ட் 36. எளிய வட்டியில 36, கூட்டு வட்டியில 40.498 வந்திருக்கு. அப்ப இதுல வந்து எப்படி கேள்வி கேட்கலாம்டா, கூட்டு வட்டியையும் எளிய வட்டியை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கேள்வி கேட்கணும்டா கேட்பான். எப்படி என்றா இதே இதுல இப்ப இது வந்து கூட்டு வட்டியா அது கேட்டுட்டு இப்ப கேட்பான் இந்த இதுல வந்து கூட்டு வட்டி முறை சிறந்ததா எளிய வட்டி முறை சிறந்ததா என உங்கள் காரணத்துடன் விளக்குக என்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்பான். ரெண்டா என்ன செய்யணும்? நீங்க எளிய வட்டியையும் கண்டு அப்ப 3 வருஷத்துக்கு இருக்க எளிய வட்டி வந்து 36 ரூபாய், அதே 3 வருஷத்துக்குரிய கூட்டு வட்டி வந்து எங்களுக்கு 40 ரூபாய் 49 தசம். 40 ரூபான்னு நான் சொல்றேன்னா 140 ரூபாயில 100 ரூபாய் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணினது. அப்ப வட்டி வந்து எங்களுக்கு 40 ரூபாய் 40 ரூபாய் 49 40 ரூபாய் 40.49 சாரி 40.4928 ரூபாய். ஸோ ஆகவே 36 ரூபாயோட 40 ரூபாய் கூட எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்க போகுது. ஆகவே கூட்டு வட்டி வந்து எங்களுக்கு என்னது பெனிஃபிட்டா இருக்கும் எளிய வட்டியை விட என்று நாங்க மென்ஷன் பண்ணலாம். ரைட். இது எங்க பெனிஃபிட்டா இருக்கும்? எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுண்டா எங்கள்கிட்ட இந்த இன்ட்ரெஸ்ட்டை வெட்டினா குறைஞ்ச காசு இருக்கிறது தான் எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ரைட். எங்கள்கிட்ட இந்த இன்ட்ரெஸ்ட்டை வெட்டுற கூட்டு வட்டி முறை மூலம் வட்டி செஞ்சோம்டா இதுதான் எங்களுக்கு இதா இருக்கும். ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க. 100 ரூபாய் 100 ரூபாயை வங்கி ஒன்றில் 100 ரூபாயை வங்கி ஒன்றில் 100 ரூபாயை வங்கி ஒன்றில் 12 வீத கூட்டு வட்டியில் 12 வீத கூட்டு வட்டியில்
3 வருடத்திற்கு வைப்பில் இட்டால் 12 10 போடுங்க இங்க இதுல தசங்கள் எல்லாம் நிறைய வர்றதால 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? 10 போட்டு செஞ்சு செய்யுங்க, உங்களுக்கு தசம் வராது. 10% கூட்டு வட்டியில் 3 வருடங்களுக்கு வைப்பில் இட்டால் 3வது வருட இறுதியில் அவர் பெற்றுக்கொள்ளும் மொத்த தொகையாது. 3வது வருட இறுதியில் அவர் பெற்றுக்கொள்ளும் மொத்த தொகையாது. அப்ப இங்க 10% நீங்க உங்களுக்கு தசத்துல வராது பாருங்க. இங்க 10 போட்டீங்கன்னா இங்க 10 ரூபா வரும். ரைட்? அப்ப எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து இங்க 10 ரூபா போட்டீங்கன்னா இங்க 110 ரூபா வரும். ஸோ இங்க 110 ரூபா வந்துச்சுண்டா திருப்பி இங்க 10%, இங்க 110 ரூபா. ஆகவே எங்களுக்கு வரும் 11 ரூபா. ஸோ ஏற்கனவே 110 ரூபா, ஸோ இங்க 11 ரூபா. ஆகவே 121 ரூபா. ரைட்? 121 ரூபா. இப்ப திருப்பி இங்க 10%, இங்க 121. இப்ப இதுல தசம் வரும் அன்னைக்கு. ஏதோ உங்களுக்கு விளங்கின மாதிரி செஞ்சு கொடுங்க. 10% போடுறீங்களா 12% போடுறீங்களா அது உங்களோட தசமத்தை பொறுத்து நீங்க சுருக்கி எழுமனா சுருக்கி செய்யுங்க.